இது தழல்விட்டு எரிந்த ஒரு வீரத்தின் கதை. அடக்குமுறைக்கு எதிராக எழுந்த ஒரு பெண்ணின் சபதம். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போர்க்களத்தில் வென்று காட்டிய இந்தியாவின் முதல் அரசியின் கதை. ஆம், இது வீரமங்கை இராணி வேலு நாச்சியாரின் கதை. 1730ஆம் ஆண்டு இராமநாதபுரத்தில் பிறந்தார் வேலு நாச்சியார். சிறுமியாயிருந்த போதும் அவர் ஒரு இளவரசனுக்கு இணையான வீரர். குதிரை ஏற்றம், வாழ்வீச்சு, வில்வித்தை மற்றும் தமிழரின் மரபுக்கலையான வளரி வீசுவதிலும் அவர் வல்லமை பெற்றிருந்தார். தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது என பல மொழிகளிலும் அவர் புலமை பெற்றிருந்தார். சிவகங்கை சீமையின் மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து அவர் பட்டத்து அரசியாக ஆனார். அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்றது. ஆனால் 1772ஆம் ஆண்டு அந்த கருப்பு நாள் வந்தது. ஆங்கிலேய படைகள் ஆற்காடு நவாப்புடன் சேர்ந்து காளையார் கோவிலில் வழிபாடு செய்து கொண்டிருந்த மன்னர் முத்துவடுகநாதரை சுற்றி சதி செய்து கொன்றனர். தன் கணவரையும் நாட்டையும் ஒரே நாளில் இழந்தார் வேலு நாச்சியார். தன் மகள் வெள்ளச்சியுடன் ஆங்கிலேயரிடமிருந்து தப்பினார். அவருக்கு துணையாகவும் கவசமாகவும் நின்றவர்கள் மாவீரர்களான மருது சகோதரர்கள். இழந்த சிவகங்கையை மீட்டே தீருவேன், என் கணவரை கொன்றவர்களை பழிவாங்கியே தீருவேன் என்று வேலு நாச்சியார் சபதம் ஏற்றார். சுமார் 8 ஆண்டுகள் திண்டுக்கல் அருகே விருப்பாச்சி காடுகளில் தலைமறைவாக வாழ்ந்தார். அது பின்வாங்கல் அல்ல, பெரும் போருக்கான தயாரிப்பு. தன் படைகளை சிறிது சிறிதாக திரட்டினார். ஆங்கிலேயரை எதிர்க்க ஒரு பெரும் படை தேவைப்பட்டது. வேலு நாச்சியார் மைசூர் மன்னர் ஹைதர் அலியை சந்திக்கச் சென்றார். அரசவையில் சரளமாக உருது மொழியில் பேசினார். தன் திட்டத்தை விளக்கினார். ஆங்கிலேயரை விரட்ட எனக்கு உதவுங்கள். அவரது வீரத்தையும் மொழி ஆளுமையையும் கண்டு வியந்த ஹைதர் அலி 5000 வீரர்களை கொண்ட படையை அனுப்ப சம்மதித்தார். சுமார் 8 ஆண்டுகள் தன்னுடைய படைகளை காப்பாற்றி மறைவு இடங்களில் பயிற்சி செய்தார். ஒவ்வொரு நாள் புதிய திட்டங்கள் ராணி வீரத்தின் மூளையில் உருவாகின. வெற்றி வெள்ளிக்கதிராக ஒளிரும் நேரத்தை நோக்கி அவர் மனதை உறுதியுடன் வலுப்படுத்தினார். 1780ஆம் ஆண்டு பழிவாங்கும் தருணம் வந்தது. சிவகங்கை கோட்டையில் விஜயதசமி அன்று பெண்கள் மட்டும் ஆயுதங்கள் இன்றி கோட்டைக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்ற செய்தியை வேலு நாச்சியார் அறிந்தார். இதுவே சரியான தருணம். வேலு நாச்சியாரின் பெண்கள் படை தளபதி குயிலியின் தலைமையில் பூக்கூடை மற்றும் பழத்தட்டுகளுக்குள் ஆயுதங்களை மறைத்துக்கொண்டு சாதாரண பெண்களைப் போல் கோட்டைக்குள் ஊடுருவியது. அப்போதுதான் உலக வரலாற்றையே திரும்பி பார்க்க வைத்த அந்த தியாகம் நிகழ்ந்தது. ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை அழிப்பதே முதல் இலக்கு. வேலு நாச்சியாரின் உயிர் தோழியும் தளபதியுமான குயிலி அந்த மாபெரும் பொறுப்பை ஏற்றார். தன் உடல் முழுவதும் நெய்யையும் எண்ணெயையும் ஊற்றி தன்னால் தீ வைத்து கொண்டு வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கியபடி ஆயுத கிடங்கிற்குள் பாய்ந்தார். ஆயுத கிடங்கு வெடித்துச் சிதறியது. உலக வரலாற்றின் முதல் தற்கொலைப்படை தாக்குதலாக இது பதிவானது. கடுமையான போருக்கு பின் சிவகங்கை மீட்கப்பட்டது. ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டு மீண்டும் சிவகங்கையின் கொடி பறந்தது. வேலு நாச்சியார் தன் சபதத்தை நிறைவேற்றி மீண்டும் சிவகங்கையின் அரசியாக முடிசூடினார். சுமார் 10 ஆண்டுகள் அவர் நீதியுடன் ஆட்சி செய்தார். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு இழந்த தன் நாட்டை மீட்டெடுத்த முதல் மற்றும் ஒரே அரசி அவரே நமது வீரமங்கை வேலு நாச்சியார்.